الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, வாரந்தோறும் இடம்பெற்று வருகின்ற இந்நிகழ்வில் தொடராக ஒரு இஸ்லாமிய குடும்பம் வாழ்வதற்கான வகிவாகங்கள் என்ன என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நாங்கள் சென்ற வாரம் ஒரு கணவனுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வகிவாகங்கள் என்ன என்ற தலைப்பில் நாம் பார்த்திருந்தோம். இந்த வாரத்தில் குழந்தை வளர்ப்பிலே ஒரு தாயினுடைய பங்களிப்புகள் என்ன, அந்த தாயினுடைய அத்தியாவசியமான எச்செயற்பாடுகள் அந்த பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுக்க முடியும் என்கின்ற அந்த தோரணையில் அவர்களுக்குரிய கடமைகள் பற்றி நாம் சற்று அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு குடும்பத்தை சரிவர கட்டியெழுப்பிட வேண்டும் என்றிருந்தால் அதிலே கணவனதும் மனைவினதும் பங்களிப்புகள் அவசியம்தான். ஆயினும் இந்த இடத்தில் மிக கூடுதலான பங்களிப்பு யாருக்கு இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிற போது இஸ்லாமிய வரலாற்று பக்கங்கள் சான்று பகிர்கிற மிக முக்கியமான ஒன்று, ஒரு குடும்ப கோலயத்தை நல்ல முறையில் தீனோடு கட்டியெழுப்ப வேண்டும் என்றிருந்தால் அதில் மிக கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது ஒரு மனைவி, அதாவது அந்த தாய். அந்த தாய்க்குத்தான் அதிகபட்ச விடயங்கள் இருப்பதை பார்க்கிறோம். என்னென்னமெல்லாம் செய்து அந்த குடும்பத்தை அவர்கள் சரியான முறையில் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியும், அவர்களுக்கு என்ன கடமை இருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது இஸ்லாம் அதை வகைப்படுத்தி இப்படி சொல்கிறது. முதலாவதாக, அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்தில் முதலில் அந்த பிள்ளைகளுக்கு நேசத்தையும் அன்பையும் ஊட்டக்கூடிய முதல் தானம் அந்த தாய்க்கு இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இது பற்றி இஸ்லாம் இதனையும் சொல்லுகிறதா என்று பார்க்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன் அஹக்குன்னாஸி பிஹுஸ்னி ஸஹாபத். ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யார் ரசூல் அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் நேசம் வைத்து நல்ல முறையில் தோழமையோடு வாழ வேண்டும் என்றால் அதில் யாரை நான் எடுத்துக்கொள்ளலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன் தாய் என்றார்கள். அவர் மீண்டும் கேட்கிறார், யார் ரசூல் அல்லாஹ், முதலாவது தாய் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அதற்கு அடுத்தது யார் என்று கேட்கிறார். சும்ம கால, பிறகு கேட்கிறார், அடுத்தது யார்? சும்மமன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக்க, அதுவும் உன் தாய் தான் என்றார்கள். அப்ப இரண்டாவது ஸ்தானத்தையும் தாய்க்குத்தான் கொடுத்தார். மீண்டும் அந்த தோழர் கேட்கிறார், அதற்கு பின்னால் நான் எனது சுஹ்பத், எனது நேசத்தை வைத்துக் கொள்வதற்கு, அன்பை பாராட்டி அந்த நேசத்தோடு நான் வளர்வதற்கு அடுத்தவர் யார் என்று கேட்டபோது மூன்றாவது உம்முக்க என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாலாவது முறை கேட்டபோதுதான் அபூக்க என்றார்கள் பெருமானார். இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்ல வருகிற விடயம், பிள்ளை வளர்ப்பிலே முதல் பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் அந்யோன்யத்தையும் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும். அதில் அந்த பிள்ளை நல்ல முறையில் அத்திவாரமிடப்படுகிற போதுதான் எதிர்கால வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு இலகுவாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை முதலில் ஊட்டக்கூடியவள் அந்த தாய்தான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இது என்னென்ன வகையிலெல்லாம் இந்த நேசத்தை பாசத்தை அந்த தாய் கொடுப்பாள், இதற்கு இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற போது ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அவர்கள் தன் அன்பு மக்களான ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்த்த அந்த விதத்தை எமக்கு சில ஹதீஸ்கள் கோடிட்டு காட்டுகிறது. ஒரு நாள் இருவருமாக வந்து கேட்கிறார்கள், அன்பு தாயை, எங்களுக்கு கடுமையாக பசிக்கிறது, இந்த நேரத்தில் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அத்தருணத்தில் அந்த வீட்டில் எந்த உணவும் இல்லை. ஃபாத்திமா ரதியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, இரண்டு மக்களையும் பார்த்து சொன்னாங்க, வீட்டில் எந்த உணவும் இல்லை. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு இருவருமே கேட்கிறாங்க. இருவருக்கும் உணவில்லை என்ற அடுத்த கணம் இருவரையும் காணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பசி ஏற்படுகிறது, வந்து கேட்கிறார்கள், ஃபாத்திமாவே, உங்களுடைய வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதா என்றார்கள். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யார் ரசூல் அல்லாஹ், எங்களிடத்தில் எதுவுமே இல்லை.
என் பிள்ளைகளும் கேட்டது, நான் இல்லை என்று விட்டேன். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி பிடித்து 2 பிள்ளைகளையும் கூட்டி வருகிறார்கள். அது ஒரு நெடிய சரித்திரம். அதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் உணவு கேட்கிற நேரத்தில் உணவு இருந்தால் கொடு, இல்லை என்றால் உன் அன்பை உணவாக கொடு என்கிறார்கள். இங்கே நாம் பார்க்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு வீட்டிலே எப்படி அன்பை உணவாக கொடுப்பது? இந்த நேரம் தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்ட ஒரு அம்சம். அந்த பிள்ளையோடு நாம் பேசுகிற வார்த்தை பிரயோகங்கள் அன்பாக அமைய வேண்டும். மகனே, இப்போது நம்மிடத்தில் உணவில்லை, சற்று நேரத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது, இருங்கள் தன் தந்தையிடத்தில் கேட்போம் என்றெல்லாம் இடக்கர் அடக்கலான அந்த உணவுக்கு சமனான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அந்த பிள்ளைகளை அழகிய முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். உணவு இல்லை என்ற அடுத்த கணம் பிள்ளை உணவு தேடுகிற போது அது ஹராத்தில் போய்விடும் என்கிற செய்தியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்படித்தான் நடந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணவில்லை என்று சொன்ன அடுத்த கட்டத்தில் 2 பிள்ளைகளும் போகிறது, ஒரு தோட்டத்துக்கு போகிறது. அங்கே ஈத்தம்பழங்கள் எல்லாம் குவியலாக இருக்கிறது. இருவரும் போய் செல்கிறார்கள். இருவரும் போனதை பார்த்த அந்த தோட்டைக்காரன் பார்க்கிறான். இருவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரின் பேரர்கள். எதற்காக வந்திருப்பார்கள் கேட்கிறான். எதற்காக? அவர்கள் இருவரும் பசி என்கிறார்கள். இதோ எடுத்து உண்ணுங்கள் என்றான். அந்த ஈத்தம்பழம் கொடுக்கப்படுகிறது. இருவரும் உண்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் வந்து விட்டார்கள். தேடி பிடித்து அந்த இடத்துக்கு வருகிறார்கள். இருவரையும் பிடித்தார்கள். உண்ணுகின்ற உணவு சம்பந்தமாக அந்த தோட்டக்காரரிடத்திலே கேட்டார்கள். இவர்கள் உண்ணுகின்ற ஈத்தம்பழம் எந்த ஈத்தம்பழம் என்றார்கள். அப்போது அந்த தோட்டக்காரர் சொன்னார், இது ஜக்காத்துடையது என்றார். ஜக்காத்துடையது என்றால் என் குடும்பத்துக்கும் என் பிச்சளத்துக்கும் இது ஹராம் அல்லவா, எப்படி உண்பது? உடனடியாக 2 கைகளையும் போட்டு இருவருடைய வாய்க்குள்ளும் இருந்த ஈத்தம்பழத்தை அப்படியே வெளியெடுத்து விட்டார்கள். அந்த ஈத்தம்பழத்தை உண்ட அந்த ரசனை உள்ளே இருக்கும் என்பதால் வாந்தி எடுப்பது போன்று வெளியே அதை கைக்கு அப்படியே எடுத்து விட்டார்கள். இங்கே நாம் பார்க்கிற ஒரு அம்சம், அந்த அன்னையினுடைய அன்பும் அந்யோன்யமும் பாசமும் அவர்கள் கேட்டிருக்கிற விடயத்தை சரி செய்கிற முறையில் இருக்குமாக இருந்தால் இந்த தவறுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிற செய்தியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஆக அன்பான வார்த்தை, கனிவான நடத்தை எல்லாம் அந்த பிள்ளைகளோடு அந்த தாய் வைத்து சுஹபத்தாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் இருக்கிற பங்கு அதிகபட்சம். இதை நாம் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனை சிறிய வயதில், சிறு பராயத்தில் தன்னுடைய மனைவியிடத்தில் விட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள், மிஸ்ருக்கு போயிட்டார்கள். அடுத்த மனைவியோடு இருக்கிறார்கள். அங்கே அவருடைய வேலைகள் இருக்கிறது. இறைவன் மீண்டும் சொல்கிறான், உன்னுடைய மகனிடத்தில், உன் பிள்ளையிடத்தில் செல் என்கிறான். அந்த வசனம் கேட்டவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். அதுவரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன் தாயுடன் தான் இருக்கிறார்கள். கையிலே பிடித்து நடக்கிற அந்த வயது பிள்ளையை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். தன் கனவை சொல்கிறார்கள். மகனே, நான் கனவிலே கண்டேன் உன்னை அறுத்து பலியிடுவதற்காக, நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார்கள். அந்த சிறிய மகன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? தந்தையே, நீங்கள் எதை நாடுகிறீர்களோ, சொல்லுகிற வார்த்தை எப்படி? அல்லாஹ் உங்களுக்கு எதை ஓர்டராக போட்டானோ அதை செய்து விடுங்கள். இவ்வளவு அழகாக வளர்த்தெடுக்கப்பட்டது பிள்ளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கஸ்டடியில் அந்த பிள்ளை இருக்கவில்லை. அந்த பிள்ளை யாருடன் இருக்கிறது? தாயுடன் தான் இருக்கிறது. அந்த தாய் வளர்த்தெடுத்த வளர்ப்பு எப்படி இருந்தது என்றால், ஒரு பிள்ளை தன்னை கொல்லுவதற்காக கேட்ட அந்த நேரத்திலும் கூட அறுத்து பலியிடுவது என்பது அடுத்த கணம் உயிரற்று போகிறது. தன்னை கொல்லுவதற்காக கேட்ட அந்த நேரமும் அந்த பிள்ளை சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ என் மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதற்காக நான் கனவில் கண்டேன், அதை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்ட அடுத்த நிமிடம் அந்த பிள்ளை சொல்கிறது, நீங்கள் அல்லாஹ் எதை உங்களுக்கு ஓர்டராக போட்டானோ அதை செய்து விடுங்கள், அல்லாஹ்விடத்தில் நன்றி உள்ளவனாக நீங்கள் இருப்பீர்கள் என்று அந்த செய்தியை அந்த பிள்ளை சொல்கிறது என்றால், இவ்வளவு கனிவோடும் ஒரு தந்தையின் சொல்லை தட்டக்கூடாது என்கிற அழகான ஒரு நடத்தையையும் அங்கே காட்டி கொடுத்தது அந்த தாய் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இக்கட்ட
இக்கட்டான சூழல், கணவன் இல்லை, பசியை போக்குவதற்கான உணவுகள் இல்லை, மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிற நேரம் அந்த பிள்ளையை படிப்படியாக வளர்த்தெடுத்த அந்த பிள்ளை தன் தந்தை அதிகபட்சம் தன்னோடு இல்லை என்பதால் உண்மையில் அந்த பிள்ளை எதிர்த்திருக்க வேணும். ஆனால் அந்த தாய் வளர்த்தெடுத்த அந்த வளர்ப்பு விதம் எப்படி இருந்தது தெரியுமா? உடனே தந்தையின் சொல் என்றால் அது மந்திரம், அடுத்த கட்டம் இல்லை நீங்கள் செய்து விடுங்கள் என்று தன்னை அறுத்து பலியிடுவதற்காக கேட்ட நேரம் கூட அங்கே அதை உகந்து கொடுக்கின்ற ஒரு மனப்பாங்கை வளர்த்தெடுத்தது அந்த தாய்தான் என்று இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுவதை பார்க்கிறார். இங்கே ஒரு தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட அந்த பிள்ளையை இக்காலத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால், ஒரு பிள்ளையிடத்திலே முடி வெட்டாமல் இருப்பார். மகனே முடியை வெட்டுங்கள் என்றால், இல்லை இந்நாகரிகத்துக்கு ஏற்பதான் நான் வெட்டுவேன் என்கிற பிள்ளைகளைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். மகனே நீ அணிந்திருக்கின்ற இந்த கால் சட்டை, உன்னுடைய ஆடைகள் எல்லாம் அசிங்கமாக இருக்கிறது, அநாகரிகமாக இருக்கிறது, மார்க்கத்தின் அடிப்படையில் இப்படி மாற்றிக்கொள் என்று என் பிள்ளையிடத்தில் சொன்னார். இல்லை, இது இக்காலத்தினுடைய ட்ரெண்டாக இருக்கிறது, நான் இப்படித்தான் அணிவேன் என்று அடம்பிடித்து வாழுகிற என் பிள்ளை இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தையை சரியாக நிகராக கேட்டு கடைபிடிக்காத பிள்ளைகள் எல்லாம் உருவாகின்றமைக்கு மிக முக்கிய காரணம் அந்த வீட்டினுடைய வளர்ப்பகத்தில் இருக்கிற அந்த தாயிடத்தில் இருக்கிறது என்ற செய்தியைத்தான் நாம் பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று பக்கங்களை பார்க்கிற நேரம் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தாயின் வளர்ப்பகத்தில் தான் வாழ்ந்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன் தாயுடைய வளர்ப்பகத்தில் தான் வாழ்ந்தார்கள். அதனால் தான் இன்றும் நாங்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் என்று பேசுவதற்கு இந்த உலகத்துக்கு வழிகாட்டியது அவருடைய தாய்மார் தான். இமாம் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தன்னுடைய தாய் இமாம் புகாரி இமாமையும் புகாரி இமாமோடு இருக்கின்ற அடுத்த சகோதரனையும் அழைத்து கொண்டு காபத்துல்லாவுக்கு செல்கிறார்கள். போய் அவர்கள் உம்ரா செய்துவிட்டு அந்த இடத்திலே இருவரையும் கையில் பிடிக்கிறார்களாம். இந்த நேரம் இமாம் புகாரி இமாமுக்கு வயது 10, அவருடைய பிரதர் அதாவது அடுத்த சகோதரனுக்கு வயது 11. இருவரையும் கையில் பிடிக்கிறார். இமாம் புகாரி இமாமை பார்த்து அந்த தாய் சொன்னார், மகனே நீ குர்ஆனை மனனம் விட்டிருக்கிறாய். 10வது வயதிலே இமாம் புகாரி இமாம் குர்ஆனை மனனம் விட்டு விட்டார்கள். குர்ஆனை மனனமிட்டிருக்கிறாய். அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீதுகளை பாடமாக்கு, அவைகளை எல்லாம் தொகுத்தடு. ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு அவை உதவும். இவைகளை செய்துவிட்டுத்தான் என்னை நீ சந்திக்க வேண்டும். யார் சொல்கிறார்கள்? இமாம் புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய தாய் சொல்கிறார்கள். தனது 10வது வயதில் தன் தாய் சொன்ன அந்த வார்த்தை மந்திரம் போன்று எடுத்த இமாம் புகாரி இமாம் அவர்கள் தனது 32வது வயதில் சுமார் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீதுகளை மனனமிட்டு அவைகளையெல்லாம் பாடமிட்டு கொண்டு இப்படி நான் செய்திருக்கிறேன் என்கிற விடயத்தை சொல்ல தனக்கென்று சில புத்தகங்களை வரைந்தெடுத்து தன் தாயை சந்திக்க முற்படுகிறார். அந்த நேரத்தில் தாய் இல்லாமல் போகிறார். இங்கே தாக்கம் செலுத்தி இருப்பது அந்த அன்பு தாய் வளர்த்தெடுத்து அன்பாக பண்பாக சொன்ன அந்த வார்த்தையை அங்கே கேட்டெடுத்த இமாம் புகாரி இமாம் தான் இன்று எமக்கு சுமார் 7000க்கு மேற்பட்ட சஹீகான ஹதீதுகளை செய்து அந்த ஹதீதுகளை புத்தகமாக தொகுத்தெடுத்து இன்று ஹதீது புத்தகங்களில் முதல் புத்தகம் அவருடையதுதான் என்று பதித்த அவருடைய ஆரம்ப கட்டமும் அந்த தாய் வளர்ப்பைத்தான் சொல்லி காட்டுகிறது என்கிற விடயத்தை பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, வரலாற்று பக்கத்தில் இன்னொன்று என்ன தெரியுமா? உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை முதலில் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் சில அடிமைகள் தான் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த வரிசையில் தான் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹு எப்படியானவர் என்றால், ஒரு ஆணுக்கு சமனாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு பிரச்சார பணியில் இறங்குகிற ஒரு பெண்ணாம். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது.
அந்த 2 பிள்ளைகளும் சிறிய பிள்ளைகள். அவர்களுக்கு இருந்த 13வது வயது. உஹது போர் இடம்பெறப் போகிறது. பத்ர் யுத்தம் முடிந்து விட்டது. உஹது போர் இடம்பெறப் போகிறது. தனது 13வது வயது. அந்த வயதில் அந்த பிள்ளைகளை உண்மையில் நாங்களெல்லாம் எங்களுடைய 13வது வயது பிள்ளைக்கு இன்று இஸ்லாத்தை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் அந்த தாய் சொல்லி சொல்லி வளர்த்தெடுத்த அந்த வளர்ப்பகத்தினுடைய மீறல் அந்த பிள்ளைகளை எந்த அளவுக்கு மாற்றியதென்றால், உஹது போரிலே அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய கணவரும் கலந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய 2 பிள்ளைகளும் கலந்து கொள்ள வேண்டும் யா ரசூலல்லாஹ். 13 வயது 14 வயது மதிக்கத்தக்கவர்கள். இப்போது இருவரும் போகிறார்கள். யுத்த களத்துக்கு சென்றார்கள். யுத்த களத்தில் யுத்தம் இடம்பெறுகிறது. யுத்த களத்தில் பாதிப்பு ஏற்படுபவர்களுக்கு மருத்துவ வசதியை செய்வதற்காகவும் நீர்வு கொடுப்பதற்காகவும் பாதுகாப்பாக அந்த இடத்தில் இருப்பார்களாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதே போன்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா தாயான உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் அந்த இடத்தில் உட்கார்ந்து இருப்பார்களாம். யாராவது காயமுற்று வந்தால் உடனடியாக மருந்தை கட்டி அனுப்புவார்கள். ஏதாவது தேவை என்றால் அந்த இடத்துக்கு எடுத்துச் செல்வார்களாம். சிந்திக்கவே முடியாத பெண்கள். யுத்தகலம் என்றாலே பயப்படுகிற, எங்கோ ஒரு சில பறவைகளுக்காக சில ஊர்வனவுக்காக யாராவது சத்தம் போட்டால் பயம் என்கிற என் இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியில் யுத்தகலத்தில் என்று பணிபுரிந்த அந்த முறைமை மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அப்படியான அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே குந்திக் கொண்டிருக்கிறார்களாம். எதிர்க்க பார்க்கிறார்கள். யுத்தகலத்திலிருந்து ஒருவர் வர்றார். வாரது யார் என்று தெரியல. உத்து பார்க்கிறார்கள், அப்பவும் தெரியல. மெல்ல மெல்ல தன் அருகே வர அருகில் பார்க்கிறார்கள். தன் மகன் வருகிறான். அப்துல்லா என்று சொல்லுகிற தன் மகன் வருகிறான். மகனை பார்த்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? மகனே, யுத்தகலம் அங்கல்லவா இருக்கிறது, யுத்தகலத்திலிருந்து என்னை நோக்கி வருவதற்கு உனக்கு என்ன நேர்ந்தது என்று அதட்டலோடு கேட்கிறார்கள். கடுமையான அதட்டல். உண்மையில் என்ன கேட்டிருக்க வேண்டும்? யுத்தகலத்திலிருந்து தன் மகன் வருகிறான் என்றால் ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, என்ன மகனே என்று துடித்தல்லவா நாம் பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் உம்மு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த வளர்ப்பு என்ன இருந்தது என்றால், அந்த மகன் தன் அருகே வந்தபோது, நீ எதற்காக வந்தாய்? யுத்தகலம் அங்கே இருக்கிறது, நீ அங்கே அல்லவா போய் இருக்க வேண்டும், எதற்காக வருகிறாய் என்று கேட்கிறார்கள். அந்த மகன் சொல்கிறாள், மகனே, தன் தாயிடத்திலே சொன்னால், தாயே, எனக்கு காயம் ஏற்பட்டு விட்டது. அப்படியா? அருகே வந்து இருக்க சொன்னார். காயத்துக்கு மருந்தை போட்டார். மருந்து முடிகிறது. அடுத்த கட்டம் தன் தலையை தடவி விட்டு சொன்னார், மகனே, உன்னுடைய சொர்க்கக்களம் அங்கே இருக்கிறது, உன்னுடைய சொர்க்கக்களம் அங்கே இருக்கிறது, சென்று விடு என்கிறார். இத்துணைக்கும் வயது தன் 14வது வயது. அப்போது 14வது வயதில் வளர்த்தெடுத்த தன் மகன் இஸ்லாத்துக்காக தன் உயிரை இன்னுயிரமாக எண்ணுகிற அந்த மகனை வளர்த்தெடுத்திருக்கிறான். இதுதான் நாம் பார்க்க வேண்டிய அன்புக்குரிய சகோதரர்களே. இன்று குர்ஆனுடைய மதரசா ஒன்றுக்கு போவதற்கு எனக்கு இன்று முடியாது என்று விட்டால் அவரை விட்டு விடுங்கள், அவருக்கு களைப்பு என்கிறார்கள். பாடசாலைக்கு செல்வதென்றால் கோட் ஷூட் எல்லாம் போட்டு அதற்காக போவார்கள். குர்ஆன் மதரசாவுக்கு என்றால் எனக்கு போக முடியாது என்றால் அவர் பாடசாலையிலிருந்து இப்போதுதான் வந்திருக்கிறார், களைப்பாக இருக்கும், அவரை விட்டு விடுங்கள். விளையாட்டுக்கு அனுப்புவதற்கு, பாடசாலைக்கு அனுப்புவதற்கு, இன்னவர வேலைகளுக்காக தன் பிள்ளைகளை இந்த உலகத்தின் மோகத்தில் விட்டு விடுகிற ஒவ்வொரு தாயும் இந்த இஸ்லாமிய களத்தில் எதற்காக சேர்க்கவில்லை? மகனே, நீ குர்ஆனை ஹாபிலாக்க வேண்டும், அதுதான் என்னுடைய அவா என்று சொல்லுகிற எந்த தாயும் பார்க்க முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஹதீதுகளிலே உன்னால் முடியுமானவரை மனநமிட்டுக்கொள், அது மறுமையில் உனக்கு பயனளிக்கும். எந்த பிள்ளையை நாம் அப்படி சொல்லி இருக்கிறோம் இந்த தாய்மார்கள்? எனவேதான் தாய்மார்கள் ஊக்குவிப்பு வழங்கி இஸ்லாத்தில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய அந்த தாய் இன்று சரிவுற்று பிள்ளைகளை வெவ்வேறு திசைகளுக்கு கொண்டு சென்றிருப்பதை நாம் பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் கைப்பிடித்து நடந்து கொண்டு செல்கிற அந்த பருவத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு போய் கொடுத்து சொல்கிறார்கள், இன்னஹு ஹுதைமுக்க யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளை உங்களுக்கு பணிவிடை செய்து கொள்ளட்டும் யா ரசூலல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.
அரபு கல்லூரியில நமது பிள்ளைகளை சேர்க்க கொண்டு போகிறார்கள். 9ஆம் ஆண்டு படிப்பதென்றால் சுமார் 9ஆம் ஆண்டு என்றால் எப்படியும் 9ஆம் ஆண்டு ஒரு 6 வயசு என்றால் 15 வயசு 14 வயசு ஆகும். இந்த 14வது வயசில் தன் பிள்ளையை ஒரு அரபு கல்லூரிக்கு கொண்டு விடுவார்கள். மகனே, பிள்ளையை விட்டு விட்டு ஹாஸ்டல் நல்லா இருக்கிறதா, உணவு எப்படி இருக்கிறது, இருக்கிற இடம் எப்படி இருக்கிறது, இவருக்கு இங்கே செட் ஆகுமா என்றெல்லாம் கேட்கிற என் தாய்மாரிடத்தில் நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுக்காக தியாகத்தோடு இருந்த அந்த தியாக தாரகைகளின் பிள்ளைகள் அவர்கள் தொகுத்தெடுத்த இந்த புத்தகங்கள் என் கைகளுக்கு கிடைத்திருக்கிறதே, அவர்களின் தியாகத்தை ஏன் என் பிள்ளை கூட்டவில்லை? அதையல்லவா நாம் பார்க்க வேண்டும். இமாமுனா புகாரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் தன் 10வது வயதில் மக்கமா நகருக்கு சென்று இத்துணை ஹதீதுகளை பல பிரதேசங்களுக்கு சென்று தொகுத்தெடுத்து என் கையில் தந்திருக்கிறார். அவரின் தியாகத்தை என் பிள்ளைக்கு ஒரு நாளாவது சொல்லி இருக்கிறோமா? அருகில இருக்கிற அரபு கல்லூரிக்கு விட்டு 1000 தடவை சென்று என்னென்ன வேண்டும் என்றெல்லாம் கேட்டு அழுகின்ற என் தாய்க்கு நான் ஆணித்தரமாக சொல்லுகிற செய்தி, அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய பிள்ளை அந்த யுத்தகளத்தில் கலந்து கொண்டதை ஏன் நாம் சிந்திக்க வேண்டாம்? அன்புக்குரிய செய்தி, அபூஜஹில் களத்தில் நிற்கிறார். அபூஜஹலுக்கு அவனுடைய குதிரை அவர்களை இருந்தவர்களுடைய குதிரைகளை எல்லாம் விட கொஞ்சம் உசரமா இருக்குமா. உயரமான குதிரையில் அபூஜஹல் நிற்கிறார். 2 சிறு பிள்ளைகள் வருகிறார்கள். அபூத்தல்ஹா ரலி அவர்கள் அவர்கிட்ட நின்றார்கள். அபூத்தல்ஹா ரலியை பார்த்து இந்த சிறுவர் இருவரும் கேட்கிறார்கள், இதுல யார் அபூஜஹல் என்று கேட்டார். அபூத்தல்ஹா ரலி அவர்கள் கேட்டார்கள், எதற்காக கேட்கிறீர்கள்? அவர்கள் இருவரும் 10-11 வயசு பிள்ளைகள். இருவரிடத்திலும் கேட்டார்கள், எதற்காக கேட்கிறீர்கள்? அப்போது அந்த இருவரும் சொன்னார்கள், எனது தாய் எங்களிடத்தில் சொன்னால் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒருவர் ஏசிக்கொண்டே இருப்பாராம், பேசிக்கொண்டே இருப்பாராம், அதட்டுவாராம், கொல்லுவதற்காக துடிக்கிறாராம். அப்படியான அந்த அபூஜஹலை நாங்கள் சற்று பார்க்க வேண்டும் என்கிறார். எதற்காக என்று மீண்டும் கேட்கிறார்கள் அபூத்தல்ஹா ரலி. அப்போது அவர் சொல்கிறாராம், நாங்கள் அவரை கொல்ல போகிறோம் என்கிறாராம். சிரிக்கிறார்கள் அபூத்தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. பாருங்கள், நாங்கள் சிறுவர்களாக இருக்கிற இவர்கள் இருவரும் அபூஜஹலை கொல்லுவதா? எத்தனை பெரிய வீரர்கள் எல்லாம் சென்று பார்க்க முடியாத ஒரு காரியத்தை இந்த சிறியவர்கள் இருவர்களாலும் செய்ய முடியுமா என்று பார்க்கிறார்கள், என்று அந்த சிரிப்போடு பார்க்கிறார்கள். ஆனால் அபூஜஹல் அவர்தான் என்று காட்டியவுடன் இருவரும் செல்கிறார்களாம். அருகிலே சென்றார்கள். அவரிடத்திலே அருகிலே செல்ல செல்ல அபூஜஹல் பார்க்கிறான், இந்த சிறிய பிள்ளைகள் இரண்டும் என் குதிரையை ஒசரம், குதிரைக்கு கீழே இருக்கிற 2 சிறுவர்களும் தன்னை கொல்ல வருவார்கள் என்று அவர் ஒரு போதும் கருதவில்லை. போன போக்கில் அப்படி அபூஜஹலுடைய காலுக்கு வெட்டி விட்டார்கள். இருவர் கால் வெட்டுவதை குனிந்தெடுக்கின்ற நேரத்தில் அடுத்த வெட்டும் விழுந்தது. இருவரும் வெட்டி விட்டார்கள். ஆனாலும் அபூஜஹலுக்கு உயிர் போகவில்லை. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் சென்று அதை கடைசியாக கிருமி செய்து அவரை அப்படியே மரணிக்க செய்கிறார்கள். இங்கே நாம் பார்க்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? 10-11 வயது நடந்திய 2 சிறுவர்கள் அபூஜஹலை கொல்லுவதற்கு சென்றதற்கு மிக முக்கிய காரணம், இஸ்லாம் என்றால் என் கண்ணிய நபி இவர்தான், அவரை பின்பற்ற வேண்டும், அவருக்கு யாரும் ஏசக்கூடாது, அவரைத்தான் நாம் இந்த உலகத்தில் எமக்கு இமாம் அவர்தான், அவரை நாம் பின்பற்ற வேண்டும் மகனே, அவரை யாரையும் தொடவிடக் கூடாது என்று ஒரு நபியை பற்றி அச்சொட்டாக விளங்கச் செய்த அந்த தாய் அந்த இடத்தில் சொன்ன வளர்த்த அந்த பிள்ளைகள் அபூஜஹலையே கொன்றது என்ற அந்த வரலாறு எமக்கெல்லாம் சொல்லுகிற பாடம் என்ன தெரியுமா? பிள்ளை வளர்ப்பில் அதிகபட்சம் கரிசனை காட்டக்கூடியது அந்த தாய். அவள் செய்கின்ற அந்த விதம்தான் அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வரும். அந்த தந்தைக்கு நிச்சயமாக அவருடைய வேலைப்பளு காரணமாக நிச்சயமாக அவருக்கு வாய்ப்பில்லை. அதனால் தான் இஸ்லாத்தில் அதிக சரித்திரங்களை பார்க்கிறோம். ஒவ்வொன்றும் நமக்கு புகட்டுகிற செய்தி, ஒரு தாய் என்பவள் அந்த பிள்ளை வளர்ப்பில் அவளுக்கு அதிகபட்சமான அக்கறை இருக்க வேண்டும், நல்ல மார்க்க பற்றிருக்க வேண்டும், அந்த பிள்ளைகளை அந்யோன்யமாக இருக்க வேண்டும். எந்த
அளவுக்கு தன் தாய்மார்கள் மாறிக்கொண்டு சென்றார்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், உன் பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு நீ 2 வருடங்கள் தாய்ப்பால் கொடு என்றான். தாய்ப்பாலையே கொடுக்காத பிள்ளை தாய்மார்களாகத்தான் இன்றிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, ஹவுலைனி காமிலைனி, 2 வருடம் பூரணமாக உன் பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடு என்று அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை கூட நிராகரிக்கிற தாய்மார்களாகத்தான் நம் தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான உபதேசம், தேடி பாருங்கள், வரலாற்று பக்கங்களை பாருங்கள். பிள்ளை வளர்ப்பிலே மிகுந்த கருசனை எடுத்த அம்மாரா ரலியை பாருங்கள், ஃபாத்திமா ரலியை பாருங்கள், சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பாருங்கள். வரலாறுகள் அதிகம் இருக்கிறது என்கிற செய்தியை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஒரு தாயினுடைய வகிபாகம் என்பது பிள்ளை வளர்ப்பிலே இன்றியமையாத மிக முக்கியமானது என்கிற விடயத்தை ஒவ்வொரு தாயும் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சிறு பராயத்திலிருந்து எம் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முறையில் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கணவர்கள் இந்த விடயங்கள் பற்றி தம் மனைவிகளுக்கு கட்டாயம் எட்டி வைக்கப்பட வேண்டும் என்கிற இந்த செய்தியோடு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கு நாம் பேசிய விடயத்தை நடைமுறைப்படுத்துகிற சாத்தியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ்.